வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஒரு 4 நாள் கேப். சாட்டர்டே வீடியோ நம்ம போடல. சாட்டர்டே மார்னிங் வந்து நம்மளோட வந்து இன்டராக்டிவ் செஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு அபவுட் 175 பீப்புள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நான் பர்சனலாக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. எஸ், நான் சொன்ன விஷயங்கள் சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண முடியல. நான் வந்து செக்டரில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 இல்லை 4 செக்டரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த செக்டர்ல இருந்து ஒரு 4 ஸ்டாக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. பட் ஃபார் சம் ரீசன் நேர்கள் எல்லாருமே வந்து நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. பர்சனல் இன்ட்ராக்ஷன் நல்லா இருந்துச்சு. பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. ஆஃப்டர் வெரி லாங் டைம் சம்திங் ஒர்த் டெலிவர் பண்ணோம்ன்றது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. எஸ், நான் சொல்லியிருந்தேன் இது மாதிரி ஒரு 4 ஸ்டாக் இல்லை 5 ஸ்டாக் பற்றி நான் பேசுகிறேன்றது. ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு 12-13 ஸ்டாக் எடுத்து வச்சிருந்தேன். பட் வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய பேர் வந்து காண்டாக்ட் பண்ணப்போ அந்த மெம்பர்ஸ் யாரெல்லாம் வந்து அப்போ பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அந்த மெம்பர்ஸ் காண்டாக்ட் பண்ணப்போ வாட்ஸ்அப்பில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 ஸ்டாக் வந்து அனுப்பியிருந்தேன் ஆன் இண்டிவிஜுவல்ஸ் சாய்ஸ். அதாவது சில நேர்கள் வந்து கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து ஷார்ட் டேர்முக்கு வேணும், ஸ்விங் ட்ரேடுக்கு வேணும், இல்லை ஒரு சில பேர் வந்து லாங் டேர்ம் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அவங்கவுங்க கேட்டகரியில் அவங்கவுங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன். ஸோ இன் ஆல் அபவுட் 6 or 7 ஸ்டாக்ஸ் இருந்துச்சு. நிறைய விண்ணப்பங்கள் அண்ட் அட்லீஸ்ட் க்ளோஸ் டு அபவுட் 70 to 80 வாட்ஸ்அப் மெசேஜ் இருந்துச்சு போஸ்ட் செஷன். அண்ட் வி ஹேட் அ வெரி குட் இன்ட்ராக்ஷன். பார்க்கலாம் ஃபியூச்சரில் வந்து அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணலாமான்றது. இந்த இடத்துல வந்து வெரி ஷார்ட். இன்ஃபேக்ட் தேர்ஸ்டே அன்னைக்கு சாயந்தரம் வந்து ஒரு 5:45-6 மணிக்கு டிசைட் பண்ணோம். தேர்ஸ்டே அன்னைக்கு வீடியோ போட்டோம். தேர்ஸ்டே அன்னைக்கு ஒரு 30 பேர் பக்கமாக ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க, 32 பக்கமாக. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு we had a very good large participants who confirmed and good logistics வந்து மிஸ்டர் பாலான்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் அவர் வந்து ஹேண்டில் பண்ணார், பாலமுருகன் சொல்லிட்டு. எஸ், ஷார்ட் ஃபால்ஸ் இருந்துச்சு, இல்லைன்னு நான் சொல்ல. பட் கிவன் டைம் ஃப்ரேம் அண்ட் த ஈவெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. we had a very good event and யாராச்சும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா நீங்கள் கமெண்ட் கொடுக்கணும்னு நினச்சா இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் கொடுங்க. ஓகே, கம்மிங் டு அவர் சப்ஜெக்ட். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். ஃபர்ஸ்ட் நிஃப்டியை பார்த்துடலாம், அதுக்கப்புறமா அந்த அறிவிப்பு பற்றி நம்ம பார்க்கலாம். நிஃப்டி இன்னைக்கு வந்து 89 பாயிண்ட்ஸ். லாஸ்ட் 2 டேஸாக வந்து நான் மார்க்கெட்டில் இல்லை. அண்ட் பர்சனல் ரீசன்ஸ் கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை, ப்ளஸ் ஹெல்த் ரீசன்ஸ். நேற்று மார்க்கெட் ஆஸ் யூஷுவல் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஃப்ரைடே அன்னைக்கு எப்படி வந்து தூங்கிச்சோ அதே மாதிரி தான் நேற்று வந்து நல்லா பாய் போட்டு தூங்குச்சு. கிளைமேட்டும் அப்படி தானே இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் வந்து இன்னும் ஆக்ஷன் கிடையாது. பட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கில் வந்து நிறைய ஆக்ஷன்ஸ் இருந்துச்சு. எஸ்பெஷலி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் நிறைய ஆக்ஷன்ஸ் இருந்துச்சு. லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்லையும் நிறைய இடத்துல வந்து ஆக்ஷன்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு மார்க்கெட் ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்ல வேணாம், ஒரு மேலே தூக்கணும். ஏன்னு சொன்னால் அப்சைட் பயாஸ் தான் இருக்குன்றது ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்லியிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 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 4-5 டேஸ்க்கு முன்னாடி வந்து சார்ட் போட்டிருந்தேன். ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நான் போட்டிருந்தேன். அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா எந்த சைடு பிரேக் அவுட் ஆனாலும் பெரிய மூவ் இருக்கும். ஒரு க்ளோஸ் டு அபவுட் 600-700 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் இருக்கும்னு நான் சொன்னேன். வித் சேயிங் தட் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குன்றது அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன். செக் பண்ணி பாருங்க. அண்ட் அந்த சொன்ன லெவல்ல இருந்து க்ளோஸ் டு அபவுட் 300-350 பாயிண்ட்ஸ் வந்து அப் ஆயிருக்கு. அண்ட் ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்கு, பிளாஸ்ட் ஆக மாட்டேங்குது. எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இருக்கு. December 3rd அன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இருக்கு. 23rd ராஜஸ்தான் எலெக்ஷன் இருக்கு. ஃபைனலாக வந்து உங்களுக்கு December 3rd அன்னைக்கு ரிசல்ட் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். December 3rd அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வொலட்டாலிட்டி மார்க்கெட்டில் இருக்கும். இட் இஸ் மோர் ஆஃப் எ இமோஷனல் டிசிஷன்ஸாக இருக்கும். அன்னைக்கு சுனாமி. நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த ஆட்டம் தெரியும் சொன்னால் விளையாடலாம், தெரியாதுன்னு சொன்னால் வாரத்தில் நின்று வேடிக்கை பார்க்கறது வந்து அட்வைசபிளாக இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நிறைய ஸ்டாக்ஸ் வந்து டிசம்பர் மாதத்தில் ரிவர்சல் காட்டிட்டு இருக்கு. க்ளோஸ் அபவுட் 30-35% ஆஃப் தி நிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக்ஸ், ஒரு 4000 ஸ்டாக்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 35% ஸ்டாக்ஸ் வந்து ரிவர்சல் காட்டுது. அனதர் அபவுட் 25-40% ஸ்டாக் வந்து February, March, April
வித் மெஜாரிட்டி ஏப்ரல் மாதம் வந்து ரிவர்சல் பேட்டர்ன் காட்டிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து எலியட்ஸ் வேவ்ல டைம் சைக்கிளில் நம்ம போட்டு பார்க்கும்போது அந்த டைம் சைக்கிள் தான் காட்டுது. ஸோ தட் மீன்ஸ் சம்திங் வெரி சீரியஸ்லி ராங். ஸோ ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது வந்து அட்வைசபிளாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து பெருசாக வந்து ஒன்றும் பண்ணல. அகெயின் நம்ம வந்து ஏற்கனவே வந்து நம்ம சொல்லியிருந்தோம், ரியாலிட்டி ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு 3 months வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ரியாலிட்டி சூப்பர் டூப்பராக பண்ணிட்டு இருக்கு. அதில் வந்து ஒரு 2-3 ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம பேசியிருந்தோம். டிஎல்எஃப் பற்றி பேசியிருக்கிறோம், காட்ரேஜ் பற்றி பேசியிருக்கிறோம், ஷோபா ரியாலிட்டஸ் பற்றி பேசினோம். இன்னும் 2-3 இருக்கு. ஸோ நான் சொல்லவே வேணாம், நீங்கள் உள்ளே போய் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அதில் டிஎல்எஃப்க்கு வந்து லாங் பேக்கே வந்து அதுக்கான பெரிய டார்கெட்ஸ் நம்ம சொல்லியிருக்கிறோம். அண்ட் மறுபடியும் இன்னொன்று பாயிண்ட் நான் சொல்லிடுறேன், நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ நான் எது சொன்னாலும் தயவு செஞ்சு அது ஸ்ட்ரிக்டாக ஸ்டடி பர்பஸ்க்கோசரம் வச்சுங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள், இல்லை உங்கள் கன்சல்டண்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, கம்மிங் பேக் டு செக்டோரியல், ரியாலிட்டி ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கு. மெட்டல் செக்டர் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு. பேங்கிங் செக்டர் டவுன் சைடில் தான் நிறையா இருக்கு. லாஸ்ட் டைம் ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க்லாம் மேலே போனப்போயும் நான் வந்து சொன்னேன், பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க, அப்சைடுக்கான லிமிட்டேஷன்ஸ் இருக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் வந்து சர்டன் பப்ளிக் செக்டர் பேங்க் ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஏற்கனவே அதை பற்றி சொல்லியிருக்கேன். இல்லைன்னு தெரியுன்னா நீங்கள் பழைய வீடியோவை நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இன்னைக்கு தோ நிஃப்டி வந்து க்ளோஸ் அபவுட் 90% அப்போ 90 பாயிண்ட்ஸ் அப்பா இருந்தாலும் பேங்க் நிஃப்டி 200 பாயிண்ட்ஸ் தான் அப்பா இருந்துச்சு. வித் தட் இன்ஃபர்மேஷன் நான் இன்னொன்று ஒரு சின்ன வேண்டுதல் வைக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும்னு விருப்பப்படுறீங்க. அண்ட் தயவு செஞ்சு தயங்காதீங்க, எந்த டைமில் வேணாலும் நீங்கள் வந்து கால் பண்ணலாம். சில தென் மாவட்டத்துலேருந்து சில பகுதியில் வந்து சில ராங் மூவ்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஜஸ்ட் கீப்பிங் யூ வார்ன், எப்போ வேணாலும் நீங்கள் எங்கள் ஆஃபீஸ்க்கு கால் சென்டருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுங்க. என்கிட்ட பேசணுமா தாராளமாக பேசலாம். எங்கள் ஸ்டாஃப்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருக்கா, தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசுங்க. யாருமே வந்து தயங்க மாட்டாங்க. தே வில் ஆல்வேஸ் கனெக்ட் டு மீ. என் கால் சென்டர் நம்பர் 9444468888 நம்பர் இருக்குது. நீங்கள் கால் பண்ணி உத்தம்கிட்ட பேசணும்னு சொல்லுங்கள். நான் ஆக்சசபிளாக இருந்தால் இம்மீடியட்டாக பேசு, இல்லைன்னு சொன்னால் அடுத்த ஒரு நாள், மேக்ஸிமம் 1 நாள் 2 நாளைக்குள்ளே வந்து நான் பேசிடுவேன். ஸோ எந்த காரணத்துக்கிட்டும் நீங்கள் வந்து ஏதாச்சும் கம்யூனிகேட் பண்ணோம் என்கிட்ட சொன்னால் தயவு செஞ்சு யோசிக்காத கால் பண்ணுங்க. இன்னைக்கு 2 ஸ்டாக்கை பற்றி நம்ம பேசலாம். பிஇஎம்எல் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் ஆன லெவல் 2450 அண்ட் டார்கெட் சம்வேர் க்ளோஸ் அபவுட் December 15th இருந்து 18th வரும். 2890, ஒரு 10-15 ரூபா கம்மி, 2900. அண்ட் ஸ்டாக் ரொம்ப நல்லா இருக்கு. கீப் 2400, ஒரு 100, ஒரு 50 rupees 60 rupees வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிங்க. அண்ட் அப்சைட் போகிறதுக்கான நிறைய பொட்டென்ஷியல் இருக்கு. இன்னைக்கு பியூட்டிஃபுல்லாக ஒரு வீக்லி பாரை வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ரெண்டாவது வால்யூமோட கொடுத்துருக்கு. ஸோ மேபி நான் மறுபடியும் சொல்கிறேன், மேபி ஒரு புல் பேக் இருக்கலாம். பட் 1890 December 15th இல்லை 16th டார்கெட் நிச்சயம். க்ளோஸ் டு அபவுட் 12% அப்சைடு இருக்குது. ஸோ நீங்கள் யோசிங்க, அடுத்த ஒரு மாதத்தில் வந்து ஒரு 12% அப்சைடுன்றது ரொம்ப நல்ல டார்கெட். இன்னொன்று வந்து ஹிண்டல்கோ பற்றி நான் ஏற்கனவே வந்து பேசியிருக்கிறேன். ப்ளஸ் இந்த சாட்டர்டே இன்ட்ராக்டிவ் செஷன் நம்ம போட்டிருந்தால ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்டிவ் செஷன் அதில் வந்து ஹிண்டல்கோ பற்றி நான் பேசியிருந்தேன். அதுலேயும் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அன்னைக்கு சொல்கிறதுக்கும் இன்னைக்கு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்னைக்கு ஸ்டாக் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஒன்று. ரெண்டாவது கன்சாலிடேஷன் ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 5 நாளாக வந்து கன்சாலிடேஷன் ஆகிட்டுருக்கு. வீக்லி சார்ட்டில் டிட்டோ பிஎம்எல் என்ன சார்ட் பேட்டர்ன் இருக்கோ வீக்லியில் இல்லை டெய்லியில் அதே மாதிரி பேட்டர்ன் தான் வந்து ஹிண்டல்கோ டெய்லி பேட்டர்னில் இருக்குது, வீக்லி பேட்டர்னில் இருக்குது. பியூட்டிஃபுல் டார்கெட் அண்ட் ஷுவர் ஷார்ட்
இதெல்லாம் வந்து ஐ எம் நாட் சப்போஸ் டு யூஸ் இட். பட் ஷுவர் ஷாட் அப்சைட் போகிறதுக்கான நிறைய பொட்டென்ஷியல் இருக்கு. மேபி ஒரு சின்ன புல் பேக் வரலாம், வரும்ன்றது நான் சொல்ல வரலாம். அண்ட் அப்சைடு வந்து க்ளோஸ் டு அபவுட் 560 இமீடியட் டார்கெட். ப்ராப்ளி அடுத்த ஒரு 10 நாள் 15 நாள் எடுத்துக்கலாம். ஸோ 500லேருந்து 560ன்னு சொன்னால் 506 இருக்கு, 560ன்னு சொன்னால் ஒரு 10%, 10-11% அப்சைடு வந்து இமீடியட் இருக்கு. உங்களுக்கு பொறுமை இருக்கு சொன்னால் அடுத்த ஒரு 2.5 மாசம் 3 மாசம்னு எடுத்துக்கலாமே. 685 வந்து அதுக்கான இமீடியட் நெக்ஸ்ட் டார்கெட். இது வந்து வீக்லி சார்ட்ல சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 10 to 12 வீக்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா யூ ஆர் டாக்கிங் அபவுட் 685. இன்னும் ஒரு 3 வாரம் சேர்த்துக்கிட்டா 700 to 720 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றது டெஃபினட்டா கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், வேண்டுதல் வைக்கிறேன். நீங்க பேசணும்னு நினைச்சால் டைரக்டா எனக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். எங்க கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்க. டெஃபினட்டா எங்க ஸ்டாஃப்ஸ் வந்து எனக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் கனெக்ட் பண்ண முடியலனாலும் உங்க நம்பரை விடுங்க அண்ட் உங்க பேரு நம்பர் சொல்லுங்க. டெஃபினட்டா கால் பண்ணி நான் பேசுவேன். நன்றி, வணக்கம்.